சிவசரஸ்வதி பள்ளியைச் சேர்ந்த இளம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஷா என்விரோன் யூத் கவுன்சிலுடைய இயக்குனராக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் கட்டுரைகளை எல்லாம் நாங்கள் பரிசீலனை பண்ண நேர்ந்தது. எல்லாத்தையும் படிக்கும்போது மிக மகிழ்ச்சி. அதாவது என்னென்னா, ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் ஒரு காலநிலை மாற்றம்ன்றது உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக உருவெடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு அதில் நம்மளுடைய மாற்று ஏற்பாடுகள் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கற்பனை வந்திருக்குன்றதே ஒரு மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக எங்களுக்கு தெரியுது. ஆஷா என்விரோன் யூத் கவுன்சில்ன்ற பேர் வச்சதுக்கு காரணமே அந்த இளைஞர்கள் மத்தியில், இளம் தலைமுறையினர் மத்தியில் இந்த அவேர்னஸ், விழிப்புணர்வுன்றது ஏற்பட வேணும் அப்படின்றது தான். அதில் உங்களுடைய கட்டுரைகள்லாம் எல்லாத்தையும் படித்தோம். அதில் பார்க்கும் பொழுது குறிப்பாக 1, 2 ரொம்ப மனம் கவர்ந்தது. அதாவது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அதில் எல்லாத்தையும் சொல்ல முடியாத ஒரு காலக்கெடுனால ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஹைலைட் பண்ண விரும்புகிறோம். அதில் மாயா வைஷ்ணவி அவங்க கட்டுரையை பார்க்கும்பொழுது அம்மியை பற்றியும் நூடுல்ஸ் பற்றியும் பேசியிருந்தீங்க. நூடுல்ஸ் பற்றியெல்லாம் ஒரு அவேர்னஸ்ஸை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றதே அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம், அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய தீமைகள் இது இன்னும் சமுதாயம் உணராமல் நம்ம இன்னும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி குழந்தைகள்லாம் கூட ரொம்ப அவசரமாக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னா இமிடியேட்டாக ஒரு 2 ப்ரெட்டை வச்சு அது நடுவில் ஜாமை தடவி கொடுத்துட்றோம். ஆனால் அதனால் வரக்கூடிய அந்த கட் சிஸ்டத்தில் இன்றைக்கி கட் ரிலேட்டடு குடல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ரொம்ப அதிகமாக பெருகியிருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தெரியும். சந்தியாவுடைய அதே சப்ஜெக்ட்ஸ் தான், எல்லாருமே ஒரே சப்ஜெக்ட் தான் எழுதியிருக்கீங்க. ஆனால் அதில் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஓன் அப்ரோச், அது நீங்களாக தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ துணை இல்லாமல் நீங்களே எழுதியிருந்தானா நிச்சயமாக நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் விளங்குவீங்கன்றதில் சந்தேகமே இல்லை. அதில் தாத்தா பேத்தி சம்பாஷணை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடலாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அதுதான் இப்போது சப்ஜெக்ட் சேம் தான், அது எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறது. அதில் சில பேர் நிஜமாகவே எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்கள் ஏமாற்றம் அளிக்கலை. அதில் அந்த டாபிக் சேம் தான், அந்த உரையாடல் விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வேணி கார்த்திகாவுடைய இதை பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்களுடைய ஒரு முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் விளக்கியிருந்தீங்க. வேணி கார்த்திகா எங்கே இருக்கீங்க, எழுந்து நெல்லுங்க பார்க்கலாம். வேணி கார்த்திகா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவங்க சந்திக்க நேர்ந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி அலுமினியம் பாத்திரத்தினாலையும் அலுமினியம் குக்கரு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதில் சமைக்கக்கூடியவங்களுக்கு பார்க்கின்சன் வேகமாக பரவுதான். பார்க்கின்சன் நோயை கட்டுப்படுத்தணும்னு உடனே என்ன பண்ணிட்டாராம் டாக்டர், நாளையிலேருந்து நீங்கள் அலுமினியம் பாத்திரங்கள் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் நோய். ஸோ அதனால் இன்றைக்கி அவேர்னஸ், பாண்டங்களை பற்றி நம்ம சமைக்கக்கூடிய பாண்டங்களில் கூட ஒரு விஷத்தன்மை செயற்கை நுழைஞ்சிடுச்சு, அது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மண்பாண்டங்களை பற்றி எழுதியிருக்கீங்க. சில பேர் இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் கடைப்பிடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை தான் ஒரு 0.5% கம்மியாக இருக்குது. ஹரிகிஷன் உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு திரைக்கதை வசனம் எழுதுகிற மாதிரி அவ்வளோ தெளிவாக முத்தாக எழுதியிருந்தீங்க. அது மாதிரி எழுதினாலே படிக்கிறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். மிக்சியோடைய தீமைகளை பற்றி ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, ஒரு குழந்தை சித்ரா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சமீபத்தில் என்னுடைய துணைவியாருக்கே கூட முதுகெலும்பில் L1, L2, L3, L4, L5ன்னு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் சொல்லிட்டான். அது அத்தனையும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முதுகெலும்பு ஸ்பெஷாலிட்டி கிளினிக் பெங்களூரில் அங்கே போயிட்டு பார்த்ததில் நீங்கள் 6 மாதத்துக்கு அசையவே கூடாது. அப்படியே படுத்த படுக்கையாக மல்லாந்து படுத்த படுக்கையாக இருக்கணும். யாரும் கீழே இறங்கி கூட வரக்கூடாது. அந்தளவுக்கு கண்டிஷன்ஸ் போட்டாங்க. ஹோப்லெஸ்ஸாக போயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு, தளர்ந்து போயிடுச்சு மனசே. ஆனால் நம்ம இயக்குனராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்கள் ஒரு இடம் சொல்லி ஒரு பாரம்பரிய மருத்துவமனைக்கு போனோம். அது ஆஷா கிரண் ஆயுர்வேதிக் கிளினிக்குன்னு பேர், இயற்கை கிளினிக். அந்த ஆஷா கிரனில் போனோன்னே வெறும் அவன் என்ன சொன்னதுன்னா, என்னங்க ஆட்டுக்கல் அடைச்சதில்லை, அம்மி இது பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணாமல் இருந்து இப்படி மிக்சி இது கிரைண்டர் இதுலேயே போனேன்னா, வாஷிங் மிஷின் போனேன்னா எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸசைஸ் கொடுத்தான் பாருங்கள். 1 வீக் அது 10 days
எல்லாமே சரியாக போச்சு. உலகளாவிய ஸ்பெஷலிஸ்ட்டால் செய்ய முடியாததை நம்ம கிராமத்து சாதாரண ஒரு கிராம மருத்துவர் செஞ்சுட்டாருன்னா பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய அதிசயம் அது. அது நீங்கள் உங்களுடைய இதில் வந்து பாரம்பரிய சிகிச்சையை பற்றி எனக்கு ஞாபகம் வந்தது அதை படிக்கும்போது. மிக்ஸியோடைய தீமைகளை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் இசக்கி நீங்கள் எழுதினது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குயவர்கள்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைவாங்க. எனக்கு சென்னையில் இந்த பெரியார் ரோடுன்னு ஒன்று சாலை இருக்குது, மிகப்பெரிய பிரதானமான சாலை. அதில் குயவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களோட ஒரு பரிச்சயம் ஏற்பட்டு அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அப்போது அந்த மண்பாண்டங்கள் வந்து இன்றைக்கி வந்து மண்பாண்ட குயவர்கள்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க பல புது முன்னேற்றங்கள்லாம் பண்ணி இன்றைக்கி மண்பாண்டங்கள் வந்து உலகளாவிய லெவலில் தந்தூரி பார்ட்ஸ் எல்லாம் அதில் தான் செஞ்சு அனுப்புகிறாங்க. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு மண்பாண்டங்கள் வந்து நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்த்திகா வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அழகாக அதில் ஒரு நடுவில் ஒரு அம்சம் படித்தோம். திலகம், நெற்றியில் திலகம் இடுவது, அதை பற்றி அதனுடைய ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் போட்டிருக்கீங்க. அது மாதிரி இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், எந்த வளாகங்களும் பெண்கள்லாம் பார்க்கும்பொழுது திலகத்தை ஏதோ கடுகு மாதிரி, இந்த திலகம் இடுவதே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெட்கமான ஒரு செயல் மாதிரி அவங்க செயல்படுத்தும் பொழுது அது எப்படி பல பெரியவர்கள், இதை நம்ம இயக்குனர் வந்து அதுக்காக ஒரு வீடியோ கூட நாங்கள் பண்ணினோம். நம்ம இயக்குனர் ஒருத்தர் இருக்க ஆஷா என்விரோன் யூத் கவுன்சிலுடைய இயக்குனர் மாருதி லக்ஷ்மணன் அவர்கள் இதுக்காகவே ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு விழிப்புணர்வு ஒரு ஃபிலிம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுக்கணங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பண்ணினோம். அதனால் திலகம் இடுவது, அதாவது நீர் இல்லாத நெற்றி பாழ் அப்படின்னு அவை சொன்னதை ஏற்றா போல் நீங்கள் ஒரு தென்காசி கோடியிலிருந்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் அவேர்னஸ்ஸு விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்துவது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் வந்து எல்லாருக்குமே நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் நாளைக்கு வந்து காலநிலை மாற்றத்துக்கான போர் வீரர்கள், நீங்கள்லாம் வாரியர்ஸ். ஸோ நீங்கள் தான் வந்து வருங்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உங்கள்கிட்ட நாங்கள் பார்க்குறோம். உங்கள் முகத்தில் வெறும் திலகத்தை பார்க்கல, இந்த தீர்க்கமான எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையை உங்கள் முகத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதனால் அனைவருக்கும் உறக்க ஒரு கைத்தட்டி அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். இந்த காலநிலை மாற்றத்தை பற்றியும், இந்த உலகளாவிய லெவலில் நம்மளுடைய பாரம்பரியத்துடைய ஒரு பெருமையை பற்றியும், உலகத்துக்கு பாரதம் வந்து ஒரு வழிகாட்டியாக மாற வேண்டிய தருணத்தில் நீங்களாம் நம்பிக்கை அளிக்கிறீங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு, உங்களில் பரிசு வாங்கக்கூடிய, உங்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய சில பெயர்களை வந்து நமது பத்மஸ்ரீ ஸ்ரீதர் அவர்கள் உங்களுக்கு பகிர்ந்துப்பார் என்று கூறி நான் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.